தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவையில் மத்திய பாதுகாப்பு படையை அனுமதித்ததற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம். மக்கள் பிரச்சினையை பேசவிடாமல் மத்திய பாதுகாப்பு படையை அனுமதித்துள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பாதுகாப்பு கருதி மாநிலங்களவையில் மத்திய பாதுகாப்பு படையினருக்கு அனுமதி. மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் விளக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றும் தீவிரவாதிகள் கிடையாது என அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடல். மாநிலங்களவையில் மத்திய பாதுகாப்பு படையினர் களமிறக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம். எதிர்க்கட்சியினரால் தொடர்ந்து நாடாளுமன்ற பணிகள் முடக்கப்பட்டு வருவது குறித்து முக்கிய ஆலோசனை. தேசிய ஜனநாயக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியையொட்டி பிரதமர் மோடியை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றம். உறுப்பினர்கள் மாலை அணிவித்து ஆரவாரம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டால் விவாதம் இல்லாமலேயே மசோதாக்கள் நிறைவேற்றப்படும். வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை. பாஜகவின் கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் இருப்பது நாட்டிற்கு ஆபத்தான ஒன்று. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் பல்வேறு தில்லுமுள்ளு இருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் சாடல். நெல்லையில் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தவறிழைத்தவர்கள் யாரும் தப்பிக்க கூடாது. 8 வாரத்தில் இறுதி விசாரணை அறிக்கை அளிக்க சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வாக்காளர் சிறப்பு திருத்த நடவடிக்கை குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம். திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் அரசுக்கு எதிராக முழக்கம். வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம். தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அமர்வு முன்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல். கார் விபத்து தொடர்பாக இரு பிரிவினர் இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தொடர்ந்த மனு மீது காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொளத்தூர் தொகுதியில் சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள காவல் நிலையத்தையும் காணொலி மூலம் திறந்து வைத்தார்.
சென்னை கொளத்தூரில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 9,74,00,000 மதிப்பிலான கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கலந்துரையாடல். தென்காசியில் மாற்றுத்திறனாளிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் கண்டுகொள்ளப்படவில்லை என விமர்சனம். தமிழகத்தில் வெளி மாநிலத்தவர்களை வாக்காளர்களாக சேர்க்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஏடிஎம் கொள்ளை, பெண்களை கடத்துவது போன்ற குற்றங்களில் வடமாநிலத்தவர்கள் அதிக அளவில் ஈடுபடுவதாகவும் சீமான் குற்றச்சாட்டு. பாமக நிறுவனர் ராமதாஸின் செல்போன் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக விழுப்புரம் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் அக்கட்சி செய்தி தொடர்பாளர் சுவாமிநாதன் புகார் மனு. அன்புமணியின் நிதி மேலாளர் சசிகுமார் மூலம்தான் ராமதாஸ் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகள் வெளியில் சென்றுள்ளதாக குற்றச்சாட்டு. மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி 2வது மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் ஒப்புதல். விஜயகாந்த் பிறந்த நாளான வரும் 25ஆம் தேதி மாநாடு நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் நடவடிக்கை. சார் பதிவாளர் அலுவலகங்களில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க நடவடிக்கை இருக்கும் ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவு. திருப்பத்தூரில் பள்ளி கிணற்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த 11ஆம் வகுப்பு மாணவனின் உடல் ஒப்படைப்பு. நீண்ட போராட்டங்களுக்கு இடையே போலீஸ் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு எடுத்து சென்ற உறவினர்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 3 மகள்களை கொன்றுவிட்டு தந்தை விஷமருந்தி தற்கொலை. கடன் தொல்லையால் நிகழ்ந்த விபரீதம். கிருஷ்ணகிரியில் ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் கார்மெண்ட்ஸ் பேருந்து கவிழ்ந்து விபத்து. பள்ளி பேருந்தை முந்தி செல்ல முயன்ற போது நிகழ்ந்த விபத்தில் பெண்கள் 13 பேர் காயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 74,960க்கு விற்பனை. 1 கிராம் 9,370க்கு விற்பனையாகிறது. காரைக்குடியில் தங்க நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்க நகை வழிப்பறி. சாலையில் நடந்து சென்றவரிடம் கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வரும் போலீசார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னச்சத்திரம் பகுதியில் கதிரேசன் என்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து 89 சவரன் கொள்ளை. புகாரின் பேரில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா நேரில் ஆய்வு. மதுரை வாடிப்பட்டி அருகே நள்ளிரவில் அடுத்தடுத்த 3 கோயில்களில் நகை மற்றும் உண்டியல் பணம் கொள்ளை. ஆடி மாத சிறப்பு பூஜையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் இருந்த சாமி சிலைகளில் மர்ம நபர்கள் கைவரிசை. தொடர் கனமழை காரணமாக குளம் போல் மாறிய கோவை எம்ஜிஆர் மார்க்கெட். மழைநீர் வடிகால்கள் முறையாக அமைக்கப்படாததால் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக வியாபாரிகள், தொழிலாளர்கள் புகார். மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சின்ன சுருளி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு.